வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. தமிழக அரசு மது விற்பனையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க போகிறதா? மது விற்பனை தனியார் மயமாக்கப்பட்டால் என்ன நடக்கும்? தாவேக அரசு தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறிய படிப்படியான மது விலக்கு என்ன ஆனது? மது விற்பனையை தனியாருக்கு கொடுப்பது குறித்து தாவேக அரசின் நிலைப்பாடு என்ன? வாங்க பார்க்கலாம். இதுவரை தமிழகத்தில் சில்லறை விற்பனை மதுபான கடைகளை டாஸ்மார்க் என்ற அரசு நிறுவனமே நடத்தி வந்தது. கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் சில்லறை விற்பனை மதுபான கடைகளை தமிழக அரசு தனியாருக்கு வழங்குவது குறித்து பரிசீலனை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது. மது விற்பனையை தனியாருக்கு வழங்குவது குறித்து தமிழக அரசு சார்பில் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இது குறித்து பேசியுள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் கே விக்னேஷ் அவர்கள், மது விற்பனையை தனியாருக்கு வழங்குவது குறித்து தமிழக அரசுக்கு எந்தவிதமான எண்ணமும் இல்லை அப்படின்னு தீர்க்கமா சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அரசு மதுபான கடைகளில் ஊழல், அரசு நிர்ணயித்த விலையை விட பாட்டிலுக்கு அதிகமாக காசு வாங்குறது, தரமற்ற சேவை போன்ற பிரச்சனைலாம் இருக்கிறதுனால தான் இந்த மது விற்பனை தனியார் மயமாக்கப்படும் என்ற பொய்யான செய்தி பரவி வருகிறது. அப்படியே இந்த மது விற்பனை தனியாருக்கு வழங்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான நிறுவனங்கள் போட்டி போடுறதுனால சேவை தரம் மேம்படலாம். அரசு நேரடியாக எல்லா கடைகளையும் நிர்வகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசு நடத்தும் விற்பனை முறையில் உள்ள சில முறைகேடுகள் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மது விற்பனை தனியார் மயமாக்கப்பட்டால் மக்களுக்கு என்ன கெடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனியார் நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு மது விற்பனையை ஊக்குவிக்க வாய்ப்பு இருக்கு. குடிப்பழக்கம், குடும்ப பிரச்சனை, சாலை விபத்து போன்றவை அதிகரிக்க மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பல தனியார் நிறுவனங்களை கண்காணிப்பது அரசுக்கு சவாலாக இருக்கும். விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படாவிட்டால் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாஸ்மார்க்லேருந்து வரக்கூடிய வருமானம் தமிழக அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் மிகவும் முக்கியமான வருவாய் அப்படிங்கிறதுனால இந்த மது விற்பனையை தனியாருக்கு வழங்குவது குறித்து தாவேக அரசுக்கு எந்த விதமான எண்ணமும் இல்லை அப்படின்னு தீர்க்கமாக சொல்லப்பட்டு, மது என்பது சாதாரண வணிக பொருள் அல்ல. லாப நோக்கில் நடத்தப்பட்டால் மக்கள் நலன் பாதிக்கப்படலாம். தமிழக அரசு மது விற்பனையை தனியாருக்கு வழங்குவது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.